ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஒரு வாரம் ஆனாலும் அதே மொறுமொறுப்போட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சோமாஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, இது வந்து 150 கிராம் இருக்குது. அதோட 2 டேபிள் ஸ்பூன் ரவை, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நல்லா சூடான எண்ணெய் நல்லா சூடு பண்ணி சேர்த்தோம்னா அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணியோட அளவு வந்து மாவை பொறுத்து தான் சொல்ல முடியும். சில மாவு அதிகமாக எடுக்கும், சில மாவு கம்மியாக தான் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து பூரி மாவு பதத்துலேயும் இல்லாமல் சப்பாத்தி மாவு பதத்துலேயும் இல்லாமல் 2க்கு இடைப்பட்ட பதத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் போயிடக்கூடாது, பூரி மாவு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருந்ததுனாலும் கரெக்டாக வராது. ஸோ இப்போ பாருங்கள், டோ வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு வெட் கிளாத் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற பூரணம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பூரணத்துக்கு ஒரு பேனில் 1/4 கப் பொட்டுக்கடலை அதை சேர்த்துடலாம். இதை கரெக்டாக 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். வறுத்த பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்கணும். ஒரு 2 பல்ஸ் விட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ பாருங்கள், ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். அடுத்ததாக அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் கட் பண்ண முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக முந்திரி வறுபட்டதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரவை, அதையும் அதே நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வறுபட்ட உடனே 1/4 கப் துருவன தேங்காய், டெசிகேட்டட் கோகனட் இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் அப்படின்னா இதை கொஞ்சம் நல்லா வறுக்கணும். அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அந்த பொட்டுக்கடலையோடவே இந்த ஃபில்லிங்கையும் சேர்த்துருங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோட வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் போட்டு இதை நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம். இந்த பொடிச்ச சர்க்கரையும் அதோடவே கலந்துருங்க. இது வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/3 கப் அளவுக்கு மட்டும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாவு இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அதிலிருந்து எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இதை பிடிச்சு வச்சுக்கலாம். இது தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து வர மாவு அப்படி இல்லைன்னா எண்ணெய் எதை வேணாலும் பயன்படுத்தி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப திக்காக உருட்ட தேவையில்லை, கொஞ்சம் மெல்லிசாவே உருட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி அச்சு யூஸ் பண்ணி இன்றைக்கி செய்ய போகிறேன். கையிலையும் பண்ணிக்கலாம், அதுவும் ஈஸி தான். இந்த அச்சில் வந்து உள் பக்கமாக கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மேலே போட்டுருங்க. அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இப்படி சாய்ச்ச மாதிரி வச்சுட்டு அடுத்ததாக உள்ளே வந்து ஃபில்லிங் வச்சிடலாம். ஃபில்லிங் வச்சுட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா சுற்றிலும் லைட்டாக தண்ணி தொட்டுருங்க. தண்ணி தொட்டு லைட்டாக ஒட்ட வச்சுருங்க. ஒட்ட வச்சுட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா அச்சிலிருந்து நமக்கு அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அழகாக வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக இந்த அச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன்.
நல்லா வந்து இந்த மாதிரி விரிச்சதுக்கப்புறமா மாவை ஒரு பிளேட்டோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணமோ எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் இல்லைங்களா. அந்த கடைசியில் நம்ம பூரணத்தை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு பக்கமாக நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி தொட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். அந்த பூரணம் வந்து வெளியே வராது, ஆயிலில் பிரிஞ்சு வராது. இப்போ லைட்டாக அந்த டிசைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஃபோர்க் வச்சு அந்த டிசைன் போட்டுருங்க. ஸோ இதுவும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே சூடு பண்ணிவிட்டு நம்ம எல்லா சோமாஸையும் உள்ளே சேர்த்துட வேண்டியதான். ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. ஹையில் இருந்ததுன்னா உள்பக்கம் வந்து நல்லா இருக்காது, கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு சாஃப்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் மீடியம் டு லோவில் வச்சு பொரிச்சிங்கன்னா தான் ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். இப்போ நல்லா புஷ்ஷுன்னு வரும். அப்படி வர்றப்ப நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ஆகிறது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா எண்ணெயோட அந்த இது கொதி வந்து அடங்கிடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கிறிஸ்பியாக இருக்கும், கொஞ்சம் லேட்டர் ஆச்சுன்னா வதன்னு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான சோமாஸ் வந்து ரெடி ஆகிடும். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பொரிக்கிறது மட்டும் கரெக்டாக பொரிச்சிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் 1 வீக் வரைக்கும் கூட. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.